வள்ளலார் ஆதீனம். தொன்மை ஞான மரபு குருகுலம். நிறுவனர் ஞானாசிரியர் தொன்மை ஞான மரபு குரு ஞான சூரியன். ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர். ஒளி நெறி வேதம். உரையாடல் பகுதி 4. யார் இந்த மனசாட்சி? வணக்கம் குருவே, தங்கள் திருவடிகள் பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய உரையாடல்களில் மனுஷனுக்குள்ள நடக்கிற மர்மங்களை பத்தின ஆய்வில அகந்தை தூண்டலிலிருந்து நம்மை காப்பது மனசாட்சிதான்னு சொன்னீங்க. யார் இந்த மனசாட்சி? மனசாட்சி பற்றிய விரிவான விளக்கம் வேணும் குருவே. நல்லது மகளே. இந்த உரையாடல்ல பிரபஞ்ச ரகசிய பேருண்மையாகிய மனசாட்சி பற்றிய இரகசியங்களை சொல்ல போறேன். உயிர்கள் ஜீவனா பிறப்பெடுத்திருக்கு. உயிர்களை பற்றி இருந்த மலம் ஜீவர்களாகிய நம்முள் ஜீவமல இயல்பா இருக்கு. ஒளியை மறைத்த இருள் போல இந்த மலம் ஆன்மாவை மறைத்து ஆன்மா அருள் இயல்புகளை தடைப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஜீவமல இயல்பு வெளியேற அங்கு ஏற்கனவே இருந்த ஆன்மா அருள் இயல்பு தானாகவே வெளிப்படும். சரிங்க குருவே, நம்முடைய இந்த ஜீவமல இயல்பு எப்படி வெளியேறும்? இயக்கங்களை முரண்படுத்திதான் இந்த ஜீவமல இயல்பு வெளியேறும். எப்படியென்றால், இந்த ஜீவமல இயல்பு எதிர்மறை எண்ணங்களின் தொகுப்பாதான் இருக்கு. அதாவது நெகட்டிவ் தாட்ஸ். நேர்மறை எண்ணங்களின் தொகுப்பு பாசிட்டிவ் தாட்ஸ். இது ஆன்ம அருள் இயல்புல இருக்கு. மனித இயக்கத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் வெளியேற வேண்டும், பாசிட்டிவ் தாட்ஸ் வெளிப்பட வேண்டும். குருவே, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் மற்றும் பாசிட்டிவ் தாட்ஸ் உதாரணம் சொல்ல முடியுமா? அறியாமை, சினம், செருக்கு, பேராசை, பொறாமை, தவறை நியாயப்படுத்துதல், பொய்யுரைத்தல், புறம் பேசுதல், இழிவுபடுத்துதல், அச்சம், கவலை, பகை, கொடூர மனம், இது போன்ற எத்தனையோ எதிர்மறை பதிவுகள் ஜீவமல இயல்பில் இருந்து வெளியேறி எண்ணங்களாக வந்து அழுத்தம் தந்து நம்மை தூண்டி இயக்குகிறது. விழிப்புணர்வு, பொறுமை, அடக்கம், நிராசை, இருப்பதில் நிறைவு, தவறை திருத்திக் கொள்ளுதல், உண்மை உரைத்தல், நேரிடையாக பேசுதல், பிறரை போற்றுதல், துணிவு, மகிழ்ச்சி, அன்பு, இரக்கமனம், இது போன்ற எத்தனையோ நேர்மறை பதிவுகள் ஆன்ம அருள் இயல்பிலிருந்து வெளிப்பட்டு அழுத்தம் தந்து நம்மை தூண்டி இயக்குகிறது. ஆன்ம அருள் இயல்பிலிருந்து வெளிப்பட்டு நமக்கு அழுத்தம் தருபவை நேர்மறை எண்ணங்களா இருக்கு. அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ். ஜீவமல இயல்பிலிருந்து வெளியேறி நமக்கு அழுத்தம் தருபவை நெகட்டிவ் தாட்ஸ். ஜீவமல இயல்புகள் தான் மனித இயக்கத்தில் 5 வித இயக்கங்களா வடிவெடுத்திருக்கு. ஓ, 5 வித இயக்கங்களா? ஆமா, கேட்கிறோம், உராய்கிறோம், பார்க்கிறோம், சுவைக்கிறோம், முகர்கிறோம். அன்றாட வாழ்க்கையில இதுதானே நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆம் குருவே. காது கேக்குது, தோல் ஸ்பரிசத்தை உணருது, கண் பார்க்குது, நாக்கு சுவைக்குது, மூக்கு மனத்தை முகர்கிறது. ஓரறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள உயிர்களில் இந்த இயக்கங்களாகிய மலம் தளர்வு நிலை மட்டுமே பெறுகிறது. 6 அறிவு உயிரான மனிதனில் மட்டுமே இந்த இயக்கங்களாகிய மலம் நீக்க நிலை பெறுகிறது. மலம் நீக்க நிலை பெற்றால் ஆன்ம அருள் இயல்பு வெளிப்படும்னு சொல்லியிருக்கீங்க. ஆம் மகளே, இதுவே இறைமையின் இயல்புகளை ஏற்று இயங்கும் ஆன்ம அருள் இயல்பு. சத்சித் ஆனந்தம்னு சொல்ற நித்திய பூரண ஆனந்த பரவச நிலை. இவ்வான்ம அனுபவ நிலையை எய்துவதே உயிர்களின் முடிவான இலக்கு. இதற்கானதே வாழ்க்கை எனும் பிறப்பு இறப்பு சுழல் சக்கரம் ஆன்மாவின் தொடர்பயணமாக அதன் சுய சரிதையாக உள்ளது. ஆம் குருவே, சிறப்பாக சொன்னீர்கள். இதுதான் ஆன்மாவாகிய நம் ஒவ்வொருவரின் சுயசரிதையா? ஆம் மகளே, மனிதன் தனக்கு ஒரு சுயம் உள்ளது என்பதை முதலில் அறிய வேண்டும். அது எவ்வாறு உள்ளது என்பதை உணர வேண்டும். இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை தன் சுயத்திற்கானது அல்ல என்று தெளிய வேண்டும். தன்னை பற்றிய மலம் நீக்கம் பெறும்போது தனக்கான பிறப்பும் நீக்கம் பெறுகிறது. அந்நிலையில் பிறப்பு அவசியமற்றதாகிறது. அவசியமற்ற வேலைகளை இப்பிரபஞ்சம் எப்போதும் அனுமதிப்பதில்லை. அதற்கான ஏற்பாடும் செய்யப்படுவதில்லை. ஆனால் நம் ஜீவ மல இயல்புகள் நமக்கான அறிவை மறைக்கும் ஆணவ மலமாகிய நான் வடிவிலும், நமக்கான அசைவை மறைக்கும் மாயை மலமாகிய எனது வடிவிலும் அகந்தை தூண்டலாய் நம்முள் நின்று ஜீவமல இயல்பு வெளியேறாமல் நம் இயல்பு மாற்றத்தை தடுத்து பழகிய இயல்புகளில் இருந்து நம்மை மாறவிடாமல் ஆசையின் உந்துதல்களிலேயே நம்மை சுழல வைக்கிறது. நான் என்னும் ஆணவம் அறிவில் அறியாமைகளையும் எனது என்னும் பற்று இயக்க முரண்களையும் தந்து அவைகளை நியாயப்படுத்தும் பொய்யான் அறிவுரைகளை தரும். போலி குருவாய் நின்று அகந்தை தூண்டலாய் நம்மை ஆட்சி செய்கிறது. இந்த அகந்தை தூண்டல் ஆளுமையிலிருந்து நம்மை காப்பாற்றும் இறைமையின் பிரதிநிதியே மனசாட்சி. அகந்தையின் ஆளுமையில் சிறைப்பட்டிருக்கும் நமக்கு மனசாட்சியை ஏற்றாலன்றி விடுதலை இல்லை. இது ஒரு மாபெரும் ரகசிய பேருண்மை. மனசாட்சி ரகசியங்களை மேலும் சொல்கிறேன், கவனமாக கேள்மகளே. ஓ, நிச்சயம் குருவே, மிகவும் ஆவலாக உள்ளேன்.
நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஒரு பாடத்தை உணர்த்துகிறது. சரியாக ஆராய்ந்தால் அது நமக்குள் ஒரு இயல்பு மாற்றம் நிகழ்த்தவே முயல்கிறது. இது எப்படி நடக்கும்னா, அவங்கவங்க ஏற்கனவே அடைஞ்ச பக்குவத்துக்கும் இனி அடைய வேண்டிய பக்குவத்திற்கும் தகுந்தபடிதான் நடக்கும். நாம எல்லாருமே இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ற பிளானர் தான் இறைமையின் பிரதிநிதியாகிய மனசாட்சி. இவர் நம் ஆன்ம அருள் இயல்பு வெளிப்படுவதற்காக உள்ளே இருந்து அகத்தூண்டலா நின்னு உள்குரல் மூலம் பேசுவார். குருவே, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. உள்குரல் மூலம் பேசுவார்னு சொல்றீங்களே, அந்த சப்தத்தை நம்மால கேட்க முடியுமா? சப்தம் என்பது அசைவின் தொடர் இயக்க நிலை. ஆன்மாக்களாகிய நாம் அனைவரும் அசைவு வடிவானவர்கள். அசையும் நம் ஒவ்வொரு செல்களிலும் சப்தம் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. பூக்கள் மலர்வதும் அசைவுதான். அசையும் சப்தம் நம் காதுகளால் கேட்க முடிவதில்லை. அது மிகவும் நுண் அசைவு. அதுபோல் எண்ணங்களின் அசைவான மனமும் நுட்பமானது. அசையும் அனைத்திற்கும் ஒலி என்னும் சப்தம் உண்டு. அது நுண் ஒலியாக இருக்கும். இன்னும் சொல்வதென்றால் இந்த ஒலி இல்லாமல் அசைவு இல்லை. எனவே அசையும் மனசாட்சி குரலுக்கு ஒலியாகிய சப்தம் உண்டு. அது நுண்மை ஒலியாக இருக்கும். அதை பருமை அறிவில் அகத்தூண்டலாக அறியலாம், அதாவது உறுத்தலாக உணரலாம். நுண்மை அறிவில் உள்குரல் ஒலியாய் கேட்கலாம். மனசாட்சியின் அகத்தூண்டலே முதலில் அனுபவமாகும். மனசாட்சி உறவில் பயிற்சியின் முதிர்வில் நுண்மை அறிவில் உள்குரல் ஒலியாய் கேட்கும். இது மாபெரும் பிரபஞ்ச ரகசிய பேருண்மை. ஆஹா, புரியுதுங்க குருவே. எவ்வளோ பெரிய பிரபஞ்ச ரகசிய பேருண்மையை விளங்கும்படி சொல்லியிருக்கீங்க. எப்போதும் நம்ம சும்மா இருக்க விடாம ஏதோ ஒன்னு தூண்டிக்கிட்டே இருக்கும். அது எப்படி, எங்க இருந்து, எதுக்காக வருதுன்னு புரியாம இருந்தது. இப்போ நீங்க சொல்லும் போதுதான் அது அகத்தூண்டல்கள்னு சொல்ற ஜீவமல இயல்பை வெளியேற்றும் அகந்தை தூண்டலாவும் ஆன்ம அருள் இயல்பை வெளிப்படுத்தும் மனசாட்சி தூண்டலாவும் இருக்கின்ற பெரிய ரகசியம் புரியுது. இது எங்கும் சொல்லப்படாத ரகசியமா இருக்கு. மனசாட்சி என்ற வார்த்தைய அந்த காலம் முதல் இந்த காலம் வரை யாராவது கருணையற்ற செயல்களை செஞ்சிட்டா உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு பொதுவா நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த மனசாட்சிக்குள்ள இவ்வளவு உண்மை இருக்குதுன்னு இப்பதான் புரிஞ்சிக்க முடியுது. இந்த மனசாட்சியுடைய மாண்பை இன்னும் விளக்கி சொல்லுங்க குருவே. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எடுத்துக்கொண்ட அவதாரமே இறைமையின் பிரதிநிதியாகிய மனசாட்சி. இவரே ஜகத்குரு. ஒன்றோடு ஒன்று பகிர்ந்து கொண்டு இயங்குகின்ற எண்ணற்ற இயக்கங்களின் கூட்டு இயக்கம்தான் ஜகம் என்று பெயர். இந்த இயக்கங்களை வழிநடத்துவது அதற்குள் மையம் கொண்டுள்ள இயல்பு ஊக்க தூண்டல். இதுவே மனிதனில் மனசாட்சி தூண்டல். எல்லா இயக்கங்களிலும் இது குருவாக இருந்து வழிநடத்துவதால் இதனை ஜெகத்குரு என்று அழைக்கலாம். இது எல்லா உயிர்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. இறைமை எடுத்துக்கொண்ட எல்லைப்பட்ட வடிவம். இதுவே திருவருள் ஆகும். இது ஒவ்வொரு மனித இயக்கத்திற்குள்ளும் வெளிப்பட்டு விளங்கும் இயல்பு தன்மைக்கேற்ப, இனி வெளிப்பட வேண்டிய இயல்பிற்கேற்ப அமர்ந்து ஆளுமை செய்ய வந்திருக்கும் உரிமை உள்ள குரு. இதுவே இறைமையாகிய அருவடிவ உள்ளுணர்வையும் உருவடிவாகிய நம்மையும் இணைப்பதற்காக அருவத்திலிருந்து அருவுரு நிலையில் நாம் தொடர்பு கொள்ளும் நிலையில் நமக்கான உறவாக இறங்கி வந்துள்ள மனசாட்சி. வடிவத்தில் வாழும் நாம் மனசாட்சியுடன் உறவு கொள்ள ஒரு வடிவத்தை தர வேண்டும். நாம் ஏற்றுக்கொண்ட குருவின் உருவத்தை மனசாட்சிக்கு தரும்போது தொடர்பை விரைந்து பெறலாம். இறைமையின் பேரறிவுதான் நமக்குள் உள்ளுணர்வாக ஆதிமூல மையமாக உள்ளது. இது நம்மோடு உள்குரலாக பேசும் அளவுக்கு இறங்கி வந்த நிலைதான் மனசாட்சி. நம் இயக்க அறிவில் ஆணவ மலத்தால் தோன்றிய அறியாமை மிகும்போது அதனை உணர்த்துவதற்காக வரும் துயரத்தை நீக்கிட உள்குரலாக ஒலித்து உளவுகள் சொல்லி அறியாமையை அகற்றி அறிவில் தெளிவை தருவது மனசாட்சி. நம் இயக்க அசைவில் மாயை மலத்தால் இலக்கில் தவறும். பின் இயக்க தடைகளும் தோன்றி இயக்க முரணாக முதிரும். இதன் விளைவு துன்பங்கள். துன்பங்கள் மிகும்போது உள்குரலாக ஒலித்து உறவுகளை உணர்த்தி அதில் மிகைப்பயன் விரும்புதலை நீக்கி துன்பங்களை துரத்துவது மனசாட்சி. மனசாட்சி உறவினை ஏற்காதவர்களுக்கும் துயரத்தின் உறுத்தலும் துன்பத்தின் வலியும் மிகைப்படும் போது உள்குரலாக ஒலித்து கருணையோடு ஆறுதல் கூறி அரவணைத்து நடந்த தவறை சுட்டிக்காட்டி திருந்தும் உளவை உணர்த்துவது மனசாட்சி. மனித அறிவை கொண்டு முடிவெடுக்க முடியாத நிலையில் யோசித்தல் என்ற உளவை தந்து தற்காலிகமாக நினைவக பதிவுகளிலிருந்து நீக்கி உள்ளுணர்வோடு உறவினை ஏற்படுத்தி தருவது மனசாட்சி. நாம் இன்னொன்று இல்லாமல் ஐயங்க முடியாது. நமக்காக இறைமை படைத்து தந்துள்ள இன்னொன்று. 1. உயிர் உறவுகள். 2. உடைமை உறவுகள். 3. உணர்வு உறவுகள். இந்த உறவுகளுக்கு நம்மை அடிமைப்படாமல் காத்து தன்னை நமக்கான இன்னொன்றாக்கி உறவுகளில் விலகி நின்று பயன் தூய்க்கும் கலையை கற்றுத்தருவது மனசாட்சி. நாம் தேடியவைகளைக் கொண்டு பகிர்ந்து பயன் தூய்க்கும் போது
பயன்துய்ப்பை நிறைவாக பெற்றிட தேவையான உறவுகளை தேர்வு செய்து அடையாளப்படுத்தி காட்டுவது மனசாட்சி. அகந்தையின் தூண்டலினால் வரும் உறவுகளில் மிகை பயன் தேடலை தடுத்து இறைமை தந்தவைகளில் இருப்பதை ஏற்று அவை தரும் பயனில் நிறைவு காணும் கலையை கற்றுத் தருவது மனசாட்சி. ஜகத்குருவாக வந்து திருவருள் தந்து மனசாட்சி தூண்டலாய் நின்று அகந்தை தூண்டல்களை ஏற்று இயங்குவதிலிருந்து நம்மை விலக்கி தனது தூண்டலை ஏற்க வைத்து இயல்பு மாற்றத்தை நடத்தி நம்மை விலங்கு இயல்புக்கு செல்லவிடாமல் காக்கும் குரு. மாறும் நம் இயல்பை நாம் அறிவதில்லை. இதை அறிவித்து அடுத்த இயல்பு மாற்றத்தை நிகழ்த்தி மனித நிலையிலிருந்து மாமனித நிலைக்கு அழைத்துச் செல்பவர் மனசாட்சி. ஆனால் இவ்வுலகில் அகந்தை தூண்டல் ஆளுமை மிகவும் வலிமையாக உள்ளது. வடிவில் கவர்ச்சியும் இயல்பில் எழுச்சியும் பகிர்வில் உணர்ச்சியும் மனிதர்களின் ஏக்கங்களாக ஆசையின் உந்துதல்களாக உள்ளது. இதனால் உள்ளிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் மனசாட்சியின் குரலை அவர்களால் கேட்க முடியவில்லை. அகந்தை தூண்டல் அதை கேட்க விடுவதில்லை. அதனால் மனசாட்சி தூண்டலை ஏற்று இயங்க முடிவதும் இல்லை. இவ்வாறு இருவகை தூண்டல்களும் மனிதனுக்குள் ஒவ்வொரு கணமும் நிகழ்கிறது. ஆனால் மனிதனால் இதை அறிய முடிவதில்லை. அகந்தை தூண்டலை ஏற்றே பெரும்பாலும் மனிதர்கள் இயங்குகின்றனர். இதுவே மனிதன் தன் வாழ்வில் எதிர்கொள்ளும் துன்பம் துயரத்திற்கான காரணமாகிறது. ஏனெனில் மனசாட்சி தூண்டல்தான் துன்பம் துயரத்தை சுட்டிக்காட்டி அதற்கான செயல்களிலிருந்து அவனை விலக்கும். இந்த மனசாட்சி என்ற ஒன்று இருப்பதையே மனிதன் மறக்கிறான். இது மிகவும் வருந்தத்தக்க ஒன்று. மனிதன் வாழ்க்கையில் அடையும் நிறைவும் சுகமும் கரைந்து போவதற்கு இது முக்கிய காரணமாகின்றது. உண்மைதான் குருவே. அகந்தை உறவை ஏற்று இயங்கும்போது மனசாட்சி உறவு ஒன்னு இருக்கிறதே தெரியல. இந்த மனசாட்சிக்கும் மனித இயல்புக்கும் நிறைவு சுகத்துக்கும் என்ன சம்பந்தம் குருவே? இன்னொன்றின் தொடர்பில்லாமல் நம்மால் எதையும் அடைய முடியாது. இந்த இன்னொன்றுகள்தான் நாம் தொடர்பு கொள்ளும் உறவுகளாக உள்ளது. இந்த உறவுகள் உயிர் உறவுகள், உடைமை உறவுகள் மற்றும் உணர்வு உறவுகளாக உள்ளது. குருவே, உயிர் உறவுகள், உடைமை உறவுகள், உணர்வு உறவுகள்னு எதை சொல்றீங்க? உயிர் உறவுகள் என்பது நம் பயன்பாட்டு தேவையின் பொருட்டு தொடர்பு கொள்ளும் உயிர் இயக்கங்கள். தாய், தந்தை, மனைவி, கணவன், மகன், மகள், நண்பர்கள் போன்ற உயிர் இயக்கங்கள். அதனால் இவைகளை உயிர் உறவுகள் என்கின்றோம். அடுத்து நாம் பயன்படுத்தும் ஜட பொருட்கள் அனைத்தும் நமக்கான உடைமைகள் ஆகின்றன. நாம் வாழும் வீடு, உடுத்தும் உடை, உண்ணும் உணவு, பயணிக்கும் வாகனம், இது போன்ற உடைமைகள் யாவும் பயன்படுத்தும் உடைமைகள் தானே. அதனால் இவைகளை உடைமை உறவுகள் ஆகின்றன. இந்த இரு உறவுகள் மூலம் பயன் துய்ப்பது நம் உடல் அகக்கருவிகள் மூலமாக. இவைகள் உணர்வு உறவுகள் ஆகின்றன. நம் பயன்பாட்டிற்காக தொடர்பு கொள்ளும் அனைத்தும் இந்த மூன்று உறவுகளுக்குள் அடக்கம். இவைகளே நம் தேவைகளுக்காக நாம் தேடி அடைய விரும்பும் இன்னொன்றுகள். சரி, இவைகள் பயன்பாட்டில் முடிவில் மனிதர்களுக்கு என்னதான் கிடைக்குது? ஒரு நிறைவு கிடைக்குது, அதுல சுகம் கிடைக்குது. ஆனா அது கரைஞ்சு போயிடுது. மீண்டும் நீங்க சொல்ற இன்னொன்றுகள் மூலமா அதை அடையறதுக்கு முயற்சி செய்றோம். குருவே, ஏன் இந்த நிறைவும் சுகமும் நிலைக்க மாட்டேங்குது? இது தெளிய வேண்டிய மகா ரகசியம். இதில் தெளிவு இல்லாமையால் மனிதன் அறிய முடியாத ஒன்றுக்கும் அடைய முடியாத ஒன்றுக்கும் மீண்டும் மீண்டும் அறிவதற்கும் அடைவதற்கும் முயன்று கொண்டே இருக்கின்றான். என்ன குருவே சொல்றீங்க? இந்த நிறைவையும் சுகத்தையும் நம்மால் அடையவே முடியாதா? அடைவோம், ஆனால் நிலைக்காது. ஏனென்றால் கரையாத நிறைவை தருவது அறிவில் தெளிவு, கரையாத சுகத்தை தருவது அசைவில் ஒழுங்கு. ஆனால் நம் அறிவில் அறியாமை இருக்கு, அசைவில் முரண்பாடு இருக்கு. அறிவில் அறியாமையும் அசைவில் முரண்பாடும் இணைந்து தான் ஜீவமல இயல்பாயிருக்கு. ஆணவ மலமாகிய நான் அறிவில் அறியாமை தந்து மறைக்கும். மாயாமலமாகிய எனது இயங்குவதில் முரணாக்கி மயக்கும். இவை இரண்டும் இணைந்து கன்ம மலமாகி மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு சுழலை பெருக்கும். அறிவில் தெளிவும் அசைவில் ஒழுங்கும் வரும்போது இந்த மறைப்புகள் நீங்கும். அவன் தேடிய அறிவில் நிறைவும் அவன் அடையும் அசைவில் சுகமும் கரையாது நிற்கும். அப்படின்னா அறிவில் தெளிவையும் அசைவில் ஒழுங்கையும் அடைவது எப்படி? அறிவில் தெளிவையும் அசைவில் ஒழுங்கையும் அடைவது ஞானம். இந்த ஞானத்தை ஒவ்வொருவரும் எப்படி அடைவது என்ற பாடத்தை நமது அடுத்த உரையாடலில் தொடர்வோம் மகளே. இந்த உரையாடலில் மனசாட்சியின் மாண்பை விளக்கியுள்ளோம். இது அனைவரும் அறிந்து தெரிந்து உணர வேண்டிய பிரபஞ்ச ரகசிய பேருண்மை. நிச்சயமாக அனைவரும் மனசாட்சியின் மாண்பை உணர்வார்கள். நாம் அடுத்த உரையாடலில் சந்திக்கலாம். மிக்க நன்றி குருவே. நல்லது. இறைமையின் ஆசீர்வாதங்கள் தொடரட்டும். இந்த உரையாடல் பகுதி பயனுள்ளதுன்னு நினைச்சா இதை உங்க நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க ஒளிநெறி வேதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தர ஆதரவும் ஊக்கமும் இன்னும் பல பேர் உண்மைகள் வெளிவர உந்து சக்தியா அமையும். வாங்க ஒளிநெறி வேதம் கத்துக்கலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. குருவே சரணம்.